ஷேய் சூரியன், விஷ்ணு, பிரமா, சிவன் 3 தலைச்சக்கரம் எல்லாம் அச்சடிச்சு விட்டு பேப்பர்களை விட்டு பூரா பாழாக்கி நாசம் பண்ணி வச்சுருக்கான். அந்த பேப்பரில் கூட தலைச்சக்கரத்தை விட்டு பாழாக்கி வச்சுருக்கான். முடிஞ்சு வச்சு கணக்கு முடிச்சிட்டான் ஈஸ்வரன். தப்புக்கு மேலே தப்பு செய்ய கணக்கு நான் கொடுக்கல அப்படிங்கிற கணக்கு விட்டுட்டான். இப்போ அரசியல்வாதியை அவனுங்களை கொடி அவனோட சுடுகாட்டு எரிப்பு அவன் குடும்பத்தாரெல்லாம் எரித்து சாம்பலாக நாங்களே ஆக்கிட்டோம். நானே ஆக்கிட்டேன். சூரியனில் சூரியன் ஆக்கினா என்ன ஆகும்? சூரிய கிரகணத்தை அவன் கையில் இருக்குது. யார் கையில்? ஈஸ்வரன் கடவுள் கையில் இருக்குது சூரிய கிரகணம். சூரிய கிரகணங்கிறது இந்த ஜென்மத்தில் இறக்கி சூரியன் நட்சத்திரத்திலே அழிச்சிருவான். சரியா? மானிட பேலே அகம்பாதம் முடிச்சு ஒரு இவ்வளோ நாள் கணக்கு போடுதான். எனக்கு தெரியும் அவனை பற்றி, கடவுளை பற்றி, என் நண்பனை பற்றி எனக்கு தெரியும். மன்னிப்புன்னு கேட்டால் கொடுப்பான். ஆனால் மன்னிப்பை கேட்காம எதிர்முதிரமாக உட்காந்து விளையாடுதுன்னா அப்போ உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படிங்கிற கேள்வி நான் கேட்கேன். கைலாசத்துலேருந்து எவ்வளோ பெரிய தைரியம்! அப்போ அரசியல்வாதி எவ்வளோ பெரிய தைரியம் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கான். நாற்காலி சேரை பிடிச்சி 7 செம்மம் அழித்தவன் இந்த செம்மத்தில் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி உலக நாடே உட்கார வச்சுருக்கான். நான் உட்காருவேன்டா பூமியில், என் குடும்பத்தோடு நான் உட்காருவேன். என் நட்சத்திரத்தால் நான் அழிப்போம்ங்கிற கணக்கம் வச்சுருக்கான். புரியுதா? அண்டா கடவுள்னா தெரியாத அளவுக்கு ஜாதியாக மதமாக வச்சு பூமியை அழிக்க வந்த முட்டா குதிமனுகளா கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. இல்லை மானிட பேர உயிர் வாழறதுக்கு என்னடா? பூரா ஆடு மாடு கோழிப்புற திங்கிறது கடை வந்திருக்கிய இந்த செம்மத்தில் பூரா திங்கான். நாக்கை வளைச்சி போட்டு திங்கான். அப்போ கறி, மீன், ஆட்டுக்கறி, கோழிக்கறி தின்னு நாக்கு சுளையாக உள்ளே இறக்குனேல, அந்த சுளைக்கு தான் இப்போ சூடு, கல் சூடு, சப்பாத்தி கல் சூடு, தோசைக்கல் சூடு, ஆம்லேட்டு போடுறா கல்லில் நாங்கள் திங்கணும்னு திங்கையில் அந்த கல் சூடு. சரியா? பூமியில் இறங்கி என்னென்ன சேட்டை பண்ணுதுங்கிற கணக்கு சூரியன் நான் கொடுக்கேன். கைலாசத்திலே அவன் உட்காந்து பாடுறா சூரியன் என்னை கூப்பிடுவான். பாரு என்ன கூத்தடிக்கான்னு பார்த்தியாடா அப்படிங்க. கூத்தடிக்காடா உட்காந்துருக்காங்கனுக்குள்ள நாங்கள் கைலாசத்தில் கூத்தடிக்கா நாங்கள் உட்காந்துருக்கோம். கேள்வி கேட்க வேண்டாமா? கேள்வி கேட்காம இன்னும் எப்பெல்லாம் பெரிய விளையாட்டு உங்கள் விளையாட்டு. மானிட விளையாட்டு என்ன விளையாட்டு தெரியுமா? படிப்பு, மூளை. அந்த மூளையை சூரியன் எரிச்சா என்ன ஆகும்? கிறுக்கு பிடிச்சி பித்து பிடிக்க விட்டுருவான். காய்ச்சல் தான், மூளை திரும்பி போவோம். எல்லாம் ஏடு படிச்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. என்னடா படிக்க விட மாட்டேங்க. கிருங்கு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் கிழக்க மேற்க அப்படியே கிருங்கடா. அதுக்கு தான் நான் சொன்னேன், இராணுவம் வந்தவுடனே நடுங்காண்டா அப்படின்னு. நான் இராணுவ வீரர் உன் படைகள் சுற்றி நிற்கல நடுங்குவான். கொலை நடுங்கும், குடும்பம் நடுங்கும். எப்படி இப்போ நடுங்கலையில்? இப்போ என்ன காரணம்? வக்கீலை கேட்பான், நீதிபதிகிட்ட கேட்பான், அடுத்து காவல்துறையில் கேட்பான், அரசியல்வாதிகிட்ட கேட்பான். 2ஆம் நம்பர் பார்க்குறவன் எல்லாம் ஒன்றும் இல்லை, இது சும்மா ஒரு கணக்கு ஓடுது, சும்மா அது என்னமோ அப்படின்னு அவன் குழல் ஊதுதான். இவன் கேட்குறவன் அப்படியா அப்படின்ட்டு போகிறான். இல்லை முட்டா பேல இராணுவம் வந்துச்சுன்னா என்னன்னு, இராணுவ படைகள் உள்ளே வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? செக் பண்ணி போவான், எல்லாமே செக் பண்ணுவான். தமிழ்நாடு முழுவதும் செக் பண்ணுவான், பூமியை பூரா செக் பண்ணுவான். இத்தனை ஏக்கர் என்னடா எங்கடா போறியடா? முட்டா குய்மன் உழைச்சி உன் உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் கொடுத்துருக்கான் கடவுள். அத்தனையும் தகுத்து அதில் பூரா பூமியில் 2ஆம் நம்பராக பேப்பரை விதைக்க, பேப்பரை அறுக்க, பேப்பரை அறுக்க. முட்டா குய்மனை கெட்டடமாக போட்டு பாலாக்காதியடா. முட்டா குய்மனடா. சூரியன் கணக்கு போடுதாம்டா. அத்தனை அதிகாரி அவன் பூரா நியமித்து வச்சு விளையாடுறதுக்கு விட்ருக்கான் அரசியல்வாதி. எப்படி இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரியை காவல்துறையிலேருந்து என்னென்ன அதிகாரி அரசியல்வாதி நியமித்து உட்காந்து பூரா பாலாக்கட்டும். நீ வேடிக்கை பாரு, எல்லாம் ஒரு விளையாட்டாடா. பூமி அழிக்க வந்த முட்டா குய்மனேடா கால் சத்தியம் போட்டாச்சுடா கணக்கு. நெரிச்சிருவான் படையை பூரா உள்ள நீ களத்தில் இறங்கி போய்கிட்டு இருக்கு. எல்லாமே டெக்க போகுது. உன் ஜாமி என் ஜாமியெலாம் இப்போ கணக்கு உள்ளே வந்துச்சுன்னா அந்த ஜாமியை இங்கேருந்து போகிறவனை அப்படியே காலி பண்ணிடுவான், பொசிக்கிடுவான். தப்பு செஞ்சால் எவனாக இருந்தாலும் சரி, ஆனா பெண்ணாலும் சரி, தண்டனை கொடுத்து ஓடு. தண்டனையா குடும்பம் கண்ணீர் கூத்தலமாக இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு தான் வெளியே போகுது படைகள். விவசாயத்தை அழிக்க வந்த முட்டா குய்மனுகளா பூரா அழிச்சும் பூரா மருந்து இங்கே கல்யாணத்தில் அடிக்கான், டொர்ன்னு அடிக்கான். என்னடா காண்ட மருந்து அடிக்கான், வீச்சம் தாங்க முடியல அப்படிங்க. நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில் ஏடா மானிட பேலா
பூமியில் இயற்கையை கொடுத்த செயற்கையில் போய் உட்காந்து பூரா செயற்கையிலே மலையை பூரா அழிக்கான். மண் அள்ளுதான். ரோடு எங்கே பார்த்தாலும் ரோடு. தெற்குப்பாளையம் ராஜபாளையம். இப்போ இந்த கணக்கை படித்து பார்த்தேன். ஏடா ஒரு எம்எல்ஏ ஒரு கொங்கடப்பே சூரியன் கணக்கு போட்டுக்கண்டா. கைலாத்து பின்னாடி இருக்கா குடும்பம் தூக்கி எரிச்சு விட்ருவோம் பார்த்துக்கோ. நடு ரோட்டில் கல் தோசை உனக்கு உண்டு. கைலாசத்தில் வந்த உடனே ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி கணக்கு முடிய போகுது. இவன் இந்த கணக்கு போட்டது இராணுவ வானரப்படம் எடுக்கையில் கல் தோசையில் உட்கார வைப்பாங்க. குடும்பமே உட்கார வைப்பாங்க. மொட்டா குதிமனை பூரா அழிச்சு வச்சு நாக்க பூரா ராஜபாளையம் பூரா எங்கே பார்த்தாலும் ரோடு, எங்கே பார்த்தாலும் பாலம், எங்கே பார்த்தாலும் நாங்கோலி சாலைக்கு குறுக்க மறுக்க போட்டு பேப்பரை வச்சு விளையாடுதான். எவ்வளோ பெரிய விளையாட்டு. அவன் விளையாட சொல்லுதான். சென்னை மெட்ராஸில் விளையாடு நம்ம பார்ப்போம். அட்டாடா சூரியன் நான் வந்திருக்கேன். சென்னை மெட்ராஸ் எரிச்சோடனே உள்ளே வருவேன். ஒவ்வொரு அரசியல்வாதியை கொட்டல் வெளியே தள்ளும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. சாமி போகிறா மானிட போகிறாடா. நீ ஒரு பேப்பரை வச்சு நக்குத நாக்க போட்டு உன் பொண்டாட்டி புள்ளைய விலைக்கு உட்காந்து விடிய உட்காந்து நக்குத. ஒட்டா குய்மனை பூமி அழிக்க வந்த குய்மனைகளா முக்கால் சத்தியம்டா.